தாம்பரம் ரயில்வே நிலையம் எதிரே செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடை ஷட்டரை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கடையால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் பெண்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிப்படைவதாகவும் குற்றம் சாட்டினர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த தவிகவினர் டாஸ்மாக் கடையை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். வெயிட் பண்ண சொன்னாரு. 2 வாரம் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு சார். 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க ஒரு வாரத்தில் எடுக்கலன்னாங்க. ஏற்கனவே 8 மாசமா நாங்கள் வந்து கலெக்டரேட்டில் மணி கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் அது இல்லாமல் அதுக்கு சம்மந்தப்பட்ட டாஸ்மாக் ஆஃபீஸையும் நாங்கள் கலெக்டரேட்டில் மணி கொடுத்துருக்குறோம். இது 3 நகலையும் நாங்கள் டவுன் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கும்போது ஒரு வாரம் பொருள் அதுக்குள்ளே எடுத்துருக்கோம், கடையை மாற்றி கொடுத்துறோம். நாங்கள் இது வரைக்கும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் 2 வாரம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சார் 4 டைம் சொன்னார். 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சரி வாங்க அது 10 ரூபாய் நோக்கு சட்டப்பூர்வம் பார்த்துக்கலாம். கடை மூட உங்களுக்கே தெரியும். இன்னொரு விஷயம், நான் ரோட்டை மறிக்கல. பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு கொடுக்கல, பொதுமக்களுக்கு எந்த இடையூறு கொடுக்கல, பயணிகளுக்கு எந்த இடையூறு கொடுக்கல. ஆனா நேரடியாக நாங்கள் டாஸ்மார்க்கை மட்டும்தான் சார் முற்றுகை எடுத்துருக்கோம். இந்த டாஸ்மார்க்கை மூடி வேற இடத்துல மாற்ற வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் தொடரும். இன்னைக்கு நாங்கள் 100 பேர் நினைக்காதீங்க, 1000, 2000, 5000 ஆயிடும். அதனால சார் நீங்க மனசு வச்சு காவல்துறை மனசு வச்சு அதுதான் சார். ஏன்னா காவல்துறை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். உங்க கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் நாங்க எங்களால் முடிஞ்சா நாங்க பண்றோம். அதனால நீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உடனடியாக இந்த இடத்த மாற்றப்படும். நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குஷி மோகன் என் பேரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளா இங்கே ரயில்வே ஜங்ஷன் இருக்குது, பொதுமக்கள் போக்குவரத்து மெயின் ரோடு இருக்குது, பள்ளி மாணவர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் போடுற இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிகுந்த அளவு பள்ளி மாணவிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட படிப்பில் கவனம் செலுத்த முடியல. பொதுமக்கள் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. பயணிகள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது போதையில் அங்கே வர பயணிகள் லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படுறாங்க. குடிகாரெல்லாம் வந்து ரொம்ப அவசரப்படுத்துறாங்கன்ட்டு இதை கண்டித்து நாங்கள் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருந்தோம், இந்த டாஸ்மார்க்கை மாற்ற சொல்லி. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் ஆஃபீஸுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்து 1 மாதம் 1.5 மாதம் ஆகுது. அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. காவல்துறையிடம் அணுகணும், அதான் வந்து அவங்களும் நாங்கள் லெட்டர் போடுறோன்னு சொன்னாங்க. அவங்க வேலைகளை அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. இந்த இடத்த மாற்ற முடியல. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆளுங்கட்சி அராஜகம் அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் ஆட்சிக்கு வரீங்க. அந்த மக்கள் வந்து வீணாகிறதுக்கு போதைப் பழக்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இளம் சகோதரிகள் எத்தனையோ பேர் தாலி எடுத்திருக்காங்க, விதவைகளாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மன குமுறலாக இருக்குது. எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படி, எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதபடி எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்போம். இந்த டாஸ்மார்க்கை இடத்த மாற்றணுன்றதான் எங்கள் தலைவரோட ஆணை. எங்கள் தலைவர் தளபதியோட ஆணைப்படியும் எங்கள் பொதுச் செயலாளர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு முற்றுகை போராட்டம் இருக்கோம். இது மாபெரும் போராட்டமாக வெடிக்கும். இந்த இடத்துல இருந்து இவங்க கடையை மாற்றம் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய லெவலில் ஒரு கலவரமாக கூட மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வருங்காலங்களில் இது மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறான இடங்களில் போதை கடைகளை வைக்கக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடத்த மாட்டாங்கன்றதை நம்புகிறோம். இனி வருங்காலங்களில் தமிழக அரசு எங்கள் தளபதியால் தலைவர் விஜய் சாரால் அமையக்கூடிய அரசில் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.